இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 1990 மாடலு ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350. இது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் புல்லட், பாயிண்ட் செட் புல்லட், விண்டேஜ் புல்லட் பாயிண்ட் செட் புல்லட், ஒரிஜினல் புக்கோட அப்படியே இருக்கு. இந்த புக்லாம் நீங்க பார்த்துருக்கே மாட்டாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஆர்சி புக் வந்துச்சு. இந்த 90 மேக்ஸிமம் அந்த 2002 வரை வரும். அப்படியே சும்மா பக்கத்து வந்து காமிங்க. இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா புக்கு, இதான் ஒரிஜினல் ஆர்சி புக். அப்படியே ஃபுல்லாமே எழுதியிருக்கும். இந்த வர போட்டிருக்கு பாருங்க. 1990 மாடலு, இதான் ஓல்டு புக்கு. அதனால தான் ஆர்சி புக்குன்னு பேர் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஒரிஜினல் புக்கோட அப்படியே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் இருக்கு பாருங்க. 1ஆம் நம்பர்னு போட்டிருக்காங்க மேலே. 1ஆம் நம்பர்ல இருந்து 56ஆம் நம்பர் வரைக்கும் கரெக்டாக கிளியாம இருக்கு. மேக்ஸிமம் உள்ள கிழிச்சு போட்டுருவாங்க, ஓனரை குறைக்கிறக்காக கிழிச்சு போட்டுருவாங்க பழைய புக்கில். இதில் கிழிச்சு போடாமல் அப்படியே 1ஆம் நம்பர்ல இருந்து 56ஆம் நம்பர் வரை இருக்கு. செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. அப்படியே ஷோரூம் குவாலிட்டியா கஸ்டமர் ரெடி பண்ணிருக்காரு. ரெடி பண்ணி 16,000 கிலோமீட்டர் ரோடு இருக்கு. ரெடி பண்ணினா என்ன அர்த்தம்னா 1990 இருந்து 16,000 கிலோமீட்டர் ரோடு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கஸ்டமர் இந்த வண்டியை வாங்கி இன்ஜினை ரீஸ்டோர் பண்ணி பெயிண்டிங் பண்ணி எல்லா எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு எவ்வளோ ஓடிருக்காப்ல, 16,000 கிலோமீட்டர் ஓடிருக்காப்ல. அது கணக்கு. ஸோ அதனால அதை பார்த்துங்க. வண்டி தெளிவா இருக்கு. எஃப்சி கரண்ட்ல இல்ல. எஃப்சி மட்டும் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட நீங்க வண்டிக்கு ₹1 செலவழிக்க தேவையில்ல. நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம், அப்படியே ஓட்டிக்கலாம். 2 டயர்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ல நாங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். டயர் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. நாங்க 2 டயரும் அந்த ஒரிஜினல் அந்த 19 நம்பர் சைஸ், இதுல பார்த்தீங்கன்னா 19 நம்பர் சைஸ் வரும். இதுதான் இருக்கலே பெரிய டயர் சைஸ். கிளாசிக்ல 18 தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 நம்பர் சைஸ், நல்ல ஹைட்டான வீலு. எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி ஷோரூம் குவாலிட்டியா வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசர் லிவர். நீங்க எந்த கியர்ல போனாலும் சரி இதை நீங்க இறக்கி விட்டீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். அதான் நல்ல ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட், இதான் பாயிண்ட்னு வாங்க. இங்க வந்து காமிங்க. இதான் பாயிண்ட். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பை சென்டர்ல செட் பண்ணி அடிக்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் கம்ப்ரஸ். இதை கம்ப்ரஸ் பண்ணி கிக்கர்ல இப்படி கிக் பண்ணீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா கிக்கர்ல இப்படி கம்ப்ரஸ் பண்ணி கிக்கர்ல கிக் பண்ணீங்கன்னா ஆம்ப் சென்டர்ல வந்துடும் அந்த முள்ளு. அப்புறம் வண்டியை கையை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவு நல்லா தெளிவா இருக்கும். இந்த தெளிவான வண்டிக்கு நம்ம மதுரை எஸ்கேஆர் பைக்ஸ்ல உங்களுக்கு பெஸ்டா கோட் பண்ற விலை வெறும் 85 ரூபா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, சென்னையில கம்மியா விற்கிறாங்களே அப்படின்றாங்க. ஸோ அதாவது சென்னையில ஏன் கம்மியா விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வேலையே வரும். ஸோ அந்த மாதிரி புல்லட் தான் கம்மியா விற்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியே இருக்கு. ரெடி பண்ணி 85 ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. நேரில் வாங்க, அதுலேயே உங்களுக்கு குறைச்சி கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்க மனசுல நினைப்பீங்க நம்ம வாங்கி ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க ஒன்று நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்கும். எல்லாமே ரெடி பண்ணி தரமா இருக்கு. 85 ரூபா எடுத்தீங்கன்னா எஃப்சி மட்டும் தான் எடுக்க போறீங்க. 80 ரூபாய்க்கு குறைச்சும் கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 2024 போறோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை எஸ்கேஆர் பைக்ஸ்ல புல்லட் வேர்ல்ட் அப்படின்ற இடத்துல இருக்கு. புல்லட் வாங்கணும் விற்கணும் அப்படின்ற வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. தெளிவான புல்லட்டு நியாயமான விலையில கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.